தாய் வீடு பிப்ரவரி 2026. அண்ணாவின் சிறுகதைகள். எழுதியவர் சு. வேணுகோபால். வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் திராவிட இயக்க எழுத்தாளர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை என்றொரு குரல் எதிர்வினை புரிந்தபடி இருக்கிறது. இந்த குரலுக்கு உரியவர்கள் கட்சிக்காரர்கள். யார் சொன்னால் என்ன, அவற்றை படித்துத்தான் பார்ப்பது என்றுதான் இச்சிறு நூலை வாசித்தேன். அண்ணாவின் குமரிக்கோட்டம் கதையை மிக சின்ன வயதில் வாசித்திருக்கிறேன். அந்த கதை எனக்கு கிளர்ச்சியை அப்போது ஊட்டியது. அது குறுநாவல். வேலைக்கார பெண் மீது பச்சாதாபம் கொள்ள செய்யாமல் அந்த கிழட்டு முதலாளி எப்படி அனுபவிக்கப் போகிறார் என்ற ஆவல் மிக்க பாதையில் விறுவிறுவென வாசிக்க வைத்தது. வீட்டை அவள் கூட்டும் சூழலில் தூசி தெரியவில்லை. அவளுடைய அங்கங்கள் என்னை கிளர்ச்சியுற செய்தன. பண்ட பாத்திரங்களை கழுவும் போது கருப்பு மசி கரைந்து செல்லவில்லை. அவளுடைய பிதுங்கும் சதை என்னை உருக்கிக் கொண்டிருந்தது. அண்ணாதுரை என்ற எழுத்தாளனின் பார்வை வசீகரிக்கும் வர்ணனை மீதிருக்கும் அளவு படைப்பிற்குள் இயங்கும் சமூக வாழ்க்கை மீது இல்லை. அலங்கார நடையால் வாசகரை வசமாக்கிக் கொள்ளவே தன் திறமையை எல்லாம் செலுத்தியிருக்கிறார். இலக்கிய தகுதி என்பது அவருக்கு பிரச்சனைக்குள் பயணிப்பது என்பதில்லாமல் வார்த்தை ஜாலத்தை கட்டி எழுப்புவதாகவே பட்டிருக்கிறது. அண்ணாமலை செட்டியாரின் காவடி சிந்து போலத்தான் அவர் எடுத்துக்கொண்ட பிரச்சனைகள் மிக மிக முக்கியமானவையே. பிரச்சனைகளின் வலியே தெரியாது. பிரச்சனை கூத்தும் கும்மாளமுமாக நகரும். தகப்பன் பிணத்திற்கு முன் தண்டனக்கா ஆட்டம் போட்டு போகும் மகனின் நுகர்வுதான் இருக்கும். வாழ்க்கை சூழல், ஜாதி சூழல், கிராம நகர்ப்புற சூழல், தொழில் சூழல் என அவற்றிலிருந்து உருவாகும் படைப்பு மொழி இவரிடம் இல்லை. அத்தோடு கதாமாந்தர்களின் வயதுகள் புறக்கணிப்பிற்குள்ளாகி எல்லாமே மட்டையடி வசனங்களாகத்தான் இருக்கின்றன. அண்ணாதுரை நடைத்தான் தூக்கலாக தெரிகிறதே தவிர வாழ்வின் மீதான விமர்சனம் முக்கியமாகப்படுவதில்லை. மரபார்ந்த கட்டுகள் மீது இவர் எள்ளி நகையாடும் பாணி மட்டுமே பொருட்படுத்தக்கூடியது. சிறுகதை, குறுநாவல், கட்டுரை, மேடை பேச்சு என ஒவ்வொன்றிற்கும் உரிய படைப்பு மொழியை தேராமல் எல்லாவற்றையுமே எதுகை, மோனை, அடுக்கு, முரண் என ஒரே தளத்திலேயே எழுதி செல்கிறார். கடவுள், நம்பிக்கை, புராணம், தொன்மம், புனைவு என்ற வகையறாக்கள் குறித்து எழுதும் போது இவரின் நடைக்குள் கொப்பளிக்கும் கிண்டல் இலக்கிய அந்தஸ்தை பெறுகின்றது. அதற்கு காரணம் இரண்டு. ஒன்று, காலங்காலமாக போற்றி வந்த புராண கதைகளின் புனித பின்னணியை நோகடிப்பு தளத்தில் வைக்காமல் ஒருவித ஏடாசித்தனமான பின்னணியில் உருவாக்குவது. இரண்டாவது, மரபிற்கு சகாயம் காட்டாமல் பார்ப்பது. அதற்கு அவர் இயக்கிய திராவிட இயக்க பின்னணி துணை நிற்கிறது. இரண்டும் இணைந்து குறிஞ்சிரிப்பு தவள வாசிக்க தூண்டுகிறது. இந்த நோகாத நடை மண்ணில் காலூன்றாமல் அந்தரத்தில் நீந்த வைக்கிறது வாசகனை. இதில் ஒரு பாதகமான அம்சமும் உண்டு. அண்ணாதுரை கதைகளில் வரும் ஆதிக்கவாதி அவனுடைய உலகத்தில் இருந்து உருவானவன் அல்ல. அண்ணாதுரை விரும்பியபடி உருவாக்கப்பட்டவன். யதார்த்த கதைகளில் அவர் தோற்று போவதற்கும் சிறிய அளவில் புராண கதைகளில் வெற்றியடைவதற்கும் அவருடைய நடையே காரணம். தொன்ம புராண கதைகளில் அவர் எடுத்துக்கொள்ளும் சுதந்திரம் மானிடர்கள் தரிசிக்காத உலகம்தான். கற்பனைகளுக்கும் குத்தல்களுக்கும் லாவகமாக விரிந்து கொடுக்கிறது. ஏனெனில் அவனை பாதிக்கும் நேரடியான வாழ்க்கை பிரச்சனை இங்கு இல்லை. அவனின் முன்னோர்கள் உருவாக்கிய கற்பனை பிரச்சனையை அண்ணாதுரை கிண்டல் அடித்து விட்டோம் என திருப்தி கொள்ளலாம். வாசகர்கள் கற்பனை உலகு விரிவடைந்து ஜாலமிடுவதை ரசிக்கிறார்கள். இப்படியொரு எதிர்மாறலான பயனை அண்ணாதுரை அறியாமலேயே இலக்கியத்திற்கு செய்திருக்கிறார். ஆனால் யதார்த்த உலகில் ஆத்திகனை நாத்திகனும் நாத்திகனை ஆத்திகனும் கிண்டல் பண்ணுவது என்பது எழுத்தாளரின் விருப்பமேயொழிய தமிழ் வாழ்க்கையின் விருப்பம் ஆகாது. ஆத்திகனுக்கு சடங்கு சம்பிரதாயம் என்பது விருப்பமான ஒன்று. அந்த விருப்பத்தின் பின்னணியிலிருந்தே படைப்பை உருவாக்கி விரும்பியிராத ஒரு வெளிச்சத்தை கண்டடைவதும் இலக்கியம். நாத்திகனின் பின்னணியில் படைப்பை உருவாக்கி அவன் மறுக்கிற புள்ளியை மறுக்கிற தரிசனம் முக்கியம். அண்ணாதுரையின் ஆத்திகன் ஆத்திகனே அல்ல, அவனுடைய உள்ளத்தோடு தொடர்புடையதல்ல. யதார்த்த வாழ்க்கையை கட்சி கொள்கைகள் சொந்தம் கொண்டாடிட முடியாது என்பதற்கு அண்ணாதுரையின் படைப்புகளே சான்று. அதைவிட மனித மனம் என்பது கனவுகளும் கற்பனைகளும் புனைவுகளும் நம்பிக்கைகளும் அச்சமும் அச்சமின்மையும் எதிர்பார்ப்புகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்தது.
அதை கொள்கைகள் கைது செய்து சிறையிலிட்டுவிட முடியவே முடியாது. திராவிட எழுத்துக்கள் ஒற்றை தன்மையாகி போனதற்கு காரணம் இவற்றை புரிந்து கொள்ளாத நிலையே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் சொந்த வாழ்க்கையில் மேற்சொன்ன அத்தனை அம்சங்களும் நடந்தேறியிருக்கின்றன. படைப்புகளை மட்டும் அவர்களால் உருவாக்கவே முடியவில்லை. வாழ்க்கைத்தான் படைப்பின் மூல வித்து என அவர்கள் சுய பரிசீலனையில் இறங்கியிருந்தால் மிக நல்ல படைப்புகளை தந்திருக்க முடியும். அவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்ய கதைகள் எழுதினார்கள். அனுபவத்தின் சாராம்சத்தை துணை கொண்டு படைப்பிற்குள் பயணம் மேற்கொள்ளாத எழுத்துக்களில் எப்படி நம்பகத்தன்மை வரும்? அவர்களில் ஒருவரேனும் மேடை பேச்சை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார்களா? எம்எல்ஏ எம்பி வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார்களா? அரசியல் தந்திரங்களை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார்களா? சுரண்டலை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார்களா? இமேஜை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார்களா? எவை படைப்புகளின் சூட்சுமமோ அதை விட்டு ஏழை ஏகாம்பரத்து எள்ளுக்காட்டை பற்றி எழுதினார்கள். 3A குறைவு, 5A வாவது போட்டு எழுத வேண்டும். ஏகாம்பரத்திற்கு ஏயா முக்கியம்? மழையல்லவா முக்கியம்? மேலான படைப்புகள் எல்லாம் தனக்கு உபதேசம் தேடி சென்றவையே. தனக்குள் என்கிற போது பிரச்சனைகளின் ஆழம் கூடும். நம்பகத்தன்மை என்பது இயல்பாகவே வந்துவிடும். சிடுக்குகளை கண்டடைகிறான். படைப்பிற்குள் நடந்தேறிய பயணம் வாசகருக்குள் நடந்தேறிய பயணமுமாக மாறியிருக்கும். தனக்குள் என்பது வேறு பல அனுபவங்களை தன்னுடைய அனுபவங்களாக உருமாற்றிக்கொண்டு புகுந்து சென்று பார்ப்பதுதான். கடவுளை மறுத்தார்கள், ஜாதியை மறுத்தார்கள், மதத்தை மறுத்தார்கள், பெண்களின் மீதான இழிவுகளை மறுத்தார்கள், தேசியத்தை மறுத்தார்கள், இந்தியை மறுத்தார்கள். இப்படி எத்தனையோ விஷயங்களை மறுத்த நாத்திகர்களுக்கு நேர்ந்த அவமானங்கள், சரிவுகள், வெற்றிகள், சமரசங்கள், இடைஞ்சல்கள், பயமுறுத்தல்கள் வழி படைப்புகளை உருவாக்கவே இல்லை. அதில் உணர்வு கொந்தளிப்பும் இருக்காது. சாதனைகளுக்கான இடங்களையெல்லாம் மறந்துவிட்டு கொள்கைகளுக்கு கதைகள் எழுதினார்கள். யாராவது இந்தி போராட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறார் பார் என ஜெராக்ஸ் பிரதியோடு வரலாம். நான் சொல்வது ஹிந்தியை வரவேற்கிற உலகமும் இந்தியை மறுக்கிற உலகமும் கதைக்குள் என்ன பார்வைகளை ஒரு சேர முன்வைத்தது என்பது. மனசாய்வற்ற தொனியில் பிரச்சனையை அணுகி பார்க்க முனைகிறதா என்றே நான் பார்ப்பேன். திராவிட எழுத்தாளர்களுக்கு இருந்த அதே பலவீனம்தான் காந்திய எழுத்தாளர்களிடமும் இருந்தது. காந்தியவாதிகளின் விருப்பங்கள் கதையில் தோல்வியடைந்த போதெல்லாம் வென்றிருக்கிறார்கள். அந்த எழுத்தாளர்களின் உணர்வு கொந்தளிப்பு கதைகளுக்கு பின்னின்று தொழிற்பட்டிருப்பதை எடுத்துக்காட்ட முடியும். சீசு செல்லப்பாவின் மூடி இருந்தது, பிரார்த்தனை, மருதநாயகம், அசோகமித்ரனின் காந்தி, அகிலனின் நெல்லூர் அரிசி, சீசுவின் குரல், PS ராமையாவின் நட்சத்திர குழந்தைகள், கல்கியின் எஜமான விசுவாசம், நா பார்த்தசாரதியின் ஊற்றுக்கண். காந்திய கொள்கைகள் வென்ற கதைகள் எல்லாம் அதோ கதிதான். இதற்கு முக்கியமான காரணம் காந்தி ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை பரிசோதனை செய்து கொண்டு அதில் உண்மையை நோக்கி நடக்க திட்டமிட்டு கொண்டவர் என்றுதான் கூறுகிறேன். அதனால் கடுமையான நெருக்கடி சூழலிலும் உலகிற்கு ஒன்றை சொல்லிவிட அதை பயன்படுத்திக் கொண்டார். செயற்கையாகவேனும் உருவாக்கி கொண்ட சூழலிலும் சரி, இயற்கையாகவே வந்தடைந்த நெருக்கடியிலும் சரி, அதிலிருந்து பெற்றதை செய்தியாக அறிவித்தார். காந்திய கதைகளுக்குள் வரும் காந்தியை ஒத்த கதாமாந்தர்கள் உண்மையில் நெருக்கடிக்குள்ளானவர்கள் அல்ல, கொள்கை பிரதிபலிப்புக்காக உருவாக்கப்பட்டவர்களே. இன்னும் சொல்ல போனால் இந்த காந்திய எழுத்தாளர்கள் காந்தி சொன்ன கொள்கைகளை கடைபிடிக்க முயன்றார்களே தவிர பரிசோதனையில் அக்கொள்கையை ஈடுபடுத்தி பார்த்தவர்கள் கிடையாது. எனவே அவர்கள் உருவாக்கிய கதைகளில் வரும் காந்தியவாதிகள் ஒரிஜினலாக இல்லை. திராவிட எழுத்தாளர்களை விட இந்த காந்தியவாதிகளின் கதைகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கின்றன. உளப்பூர்வமான சுதந்திர தாகத்தில் ஆட்பட்டு அதில் ஈடுபட்டதால் பெற்ற அனுபவம் நம்பகத்தன்மை மிக்க பின்னணியை கொடுத்திருக்கின்றது. விவரணைகள் கால, இட, குரல், முரண் முதலிய சூட்சுமங்களுக்கு உகந்து படைக்கப்பட்டிருக்கின்றன. கதைக்குள் வரும் லட்சியவாத பாத்திரம் மட்டுமே நமக்கு சந்தேகத்தை தருமே தவிர மற்றபடி கதைக்களம் நம்பும்படியாகவே இருக்கும். இதற்கு ராசு நல்ல பெருமாளின் கல்லுக்குள் ஈரம், நா பார்த்தசாரதியின் ஆத்மாவின் ராகங்கள் என பலவற்றை சொல்லலாம். இவற்றில் உரையாடல்கள் வெகு இயல்பாகவே நிகழ்ந்தபடி இருக்கும். முழு படைப்புமே நம்பகத்தன்மை கொண்ட படைப்புகளை திராவிட எழுத்துக்களை விட அதிகமாகவே சொல்லலாம்.
கல்யாண சுந்தரத்தின் 20 வருடங்கள், நா. சிதம்பர சுப்பிரமணியனின் இதயநாதம், சங்கரராமின் மண்ணாசை, இப்படி திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அண்ணாதுரையின் செவ்வாழை கதையை புகழ்பெற்ற கதையாக சொல்கிறார்கள். முதலாளி தொழிலாளி என்ற மிகச் சின்ன சூத்திரத்திற்காக எழுதப்பட்ட கதை அது. வாழை மரத்தை கதையிலிருந்து எடுத்துவிட்டால் அக்கதையின் கட்டடம் பொல பொலவென உதிர்ந்துவிடும். எனவே கதை வாழ்க்கையை பற்றிய அறிதலாக இல்லை. முதலாளி தொழிலாளி வர்க்க மோதலுக்கு நம் பங்குக்கு நாமும் ஒரு கதை எழுதுவோம் என்ற நிலைதான் அண்ணாதுரையுடையது. 10 மாதமாக வளர்த்து குலை தள்ளிய செய்திக்கு தரும் முக்கியத்துவம் செங்கோடனின் அதே 10 மாத வாழ்க்கையின் பிற அம்சங்களில் இல்லை. அந்த வாழை மரம் அவன் வாழ்வோடு இயல்பாக வளரவே இல்லை. முக்கியத்துவமற்ற பின்னணியில் வளர்ந்து வந்து முக்கியத்துவம் பெறுவது என்பது வேறு. கதாபரப்பு பல நெருக்கடிகளின் வழி வாழை குலையும் ஒன்றாக பறிப்போவது என்றிருந்தால் கதை நிஜத்தன்மை பெற்றிருக்கும். மெனக்கிடாமலே அந்த பிரச்சனை கதைக்குள் வரவில்லை. அண்ணாதுரை மெனக்கெட்டு பிரச்சனையை கதையாக அமைக்கின்றார். இதுதான் கதைக்கும் கலைக்கும் உள்ள வேறுபாடு. முரணை எடுத்த பின்னும் கதையில் ஏதோ ஓர் உயிரோட்டம் தத்தளிக்கிறதே, அதுவே அதன் ஜீவன். முரணால் மட்டுமே வெற்றியடையும் கதை ஒரு கதை அல்ல. இட்டுக்கட்டுவதிலும் பொத்தாம் பொதுவான தன்மையே இருக்கிறது. மருமகளுக்கு பிறந்த நாளாம். கணக்கு பிள்ளை கை காட்டி விட்டானாம். செங்கோடான் குலையை வெட்டினானாம். அப்புறம் அக்குலை கடைக்கு வந்ததாம். பெரும் முதலாளி கடைக்கு விற்றிருப்பானா? செங்கோடான் கொல்லையில் வளர்த்த வாழையை பெரும் முதலாளி வந்து தட்டி பறித்திருப்பானா? அதுவும் கார் வைத்திருக்கும் முதலாளி. செங்கோடனின் குழந்தைகள் அழுவது அழுகையாகவே இல்லை, வார்த்தை புலம்பலாக இருக்கிறது. செவ்வாழை வர்க்க பிரசார கதை தவிர வேறு எந்த அம்சமும் அதில் இல்லை. இதை ஒரு பூர்சுவா பாணி கதை எனலாம். அதாவது முதலாளி தொழிலாளியின் வாழ்வியல் குணம் இல்லை. பேசாமல் அண்ணாதுரை அந்த குழந்தைகளுக்கு அரையணாவில் பழம் வாங்கி தந்திருக்கலாம். கதையாக எழுதியிருக்க தேவையில்லை. இக்கதை குறித்து இன்னொன்று சொல்ல வேண்டும். கேரள கவிஞர் சங்கம்புழ வாழக்குல என்ற ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அதில் உயர் சாதியினை சேர்ந்த நிலவுடைமையாளன் ஒடுக்கப்பட்ட சாதியினரான பண்ணை அடிமையும் அவனது மகனும் ஆசையோடு வளர்த்த வாழை குலையை பறித்து செல்கிறான். இதற்கு மேல் செவ்வாழை குறித்து சொல்ல ஒன்றுமில்லை. சொல்வதை எழுதேண்டா கதை ஒரு பிராமணரின் ஏமாற்றுத்தனத்தை சொல்லும் கதை. நகரத்தில் படிக்கும் மகனுக்கு பணம் பெற்றுத்தர முதலாளிக்கு பாராட்டு கடிதம் எழுதுகிறார். மகனுக்கு அந்த முதலாளியின் அயோக்கியத்தனத்தை எழுதி பணம் வாங்க சொல்லும் போது எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி மைத்துனர் கடிதமாக எழுதுகிறார். அஞ்சல் செய்யும் போது முகவரி மாறிவிடுகிறது. அந்த முதலாளிக்கு பிராமணனின் சுயரூபம் தெரிந்து தாண்டவமாடுகிறார். பிராமணர் மற்றொரு முதலாளியை அணுகி காரியத்தை சாதிக்க பார்க்கிறார். பிராமண புத்தி காசுக்காக எதையும் செய்ய துணியும் என்பதுதான் இக்கதையின் மையம். பிராமணர்கள் காலங்காலமாக மக்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள் என்பதை சொல்ல நினைத்த கதை இது. ரொட்டி துண்டு கதை. மில்வேலை நிறுத்தத்தால் உணவுக்கு இல்லாமல் அல்லல் படும் ஒருவன் ஒரு கதை எழுதுகிறான். அவன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவனை பார்க்க மில் முதலாளியின் மகன் அங்கு செல்கிறான். அவன் செலவுக்கு பணம் இல்லாததால் அல்லல் படுகிறான். பிரசுரமாகாத அந்த கதையை எடுத்துக்கொண்டு உதவி செய்கிறான். முதலாளி மகன் தன் பெயரில் அக்கதையை வெளியிட பிரபலமடைகிறது. அப்பனை எதிர்த்து கலகம் செய்யும் கலைஞன் என பலர் பாராட்டுகின்றனர். பல கடிதங்கள் முதலாளி வீட்டுக்கு வருகின்றன. பெற்ற மகனே அப்பனை நார வைத்திருப்பதை குறித்து வந்த கடிதங்களை படித்து கிழித்து போடுகிறான். மகனை கொன்றுவிட்டாலும் பரவாயில்லை என கொதிக்கிறார். இதற்கிடையில் மகனின் கடிதம் வருகிறது. ரொட்டி துண்டு என்ற அக்கதையை தான் எழுதவில்லை என்றும் வேலையில்லாமல் கிடந்தவன் எழுதியது என்றும் 10 ரூபாய் அடமானத்திற்கு வாங்கியது என்றும் ஏதோ ஆசையில் தன் பெயரில் வெளியிட்டு விட்டேன், இப்போது பணம் வந்து கொட்டுகிறது என்றும் விஷயம் அறிந்து அவன் சட்டத்தை நாடப்போவதாக மிரட்டுவதால் பழைய பங்களாவில் போட்டு கட்டி வைத்திருப்பதாகவும் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றும்படி வந்த கடிதத்தை படித்து பரவசமடைகிறார். ரொட்டி துண்டு நாவலுக்குள் என்ன வாழ்க்கை இருந்தது? ஒன்றுமே இல்லை. முதலாளி வர்க்கத்தின் ஏமாற்றுத்தனத்தையும் அனுபவமற்ற தன்மையையும் சொல்ல வருகிறார் அண்ணாதுரை. சினிமாத்தனமான சித்தரிப்பு இது. தனபால் செட்டியாரின் கம்பெனி ஒரு நுணுக்கமான கதை. பற்று வரவில் 1 ரூபாய் திகட்டல் விழுந்ததை
கண்டுபிடித்த தனபால் செட்டியார் பல கணக்குகளை போடுகிறார். கதையில் கணக்கையே போடுவது நல்ல இலக்கிய உத்தி. சமன் வர மறுக்கிறது. இவரை நைஸ் செய்து பிழைக்கும் ஒரு பிராமணர் வருகிறார். கோவிலில் முக்கியமான பூஜை நடப்பதாகவும் அதற்கு தன் மனைவி வருவதாகவும் நீங்களும் வர வேண்டும் என்று சொல்லி 5 ரூபாய் செலவிற்கு கேட்கிறார். பிராமணனின் மனைவியை விசாரித்தபடி சந்தோஷமாய் 5 ரூபாய் தருகிறார். கணக்குகள் சமனாக வராததற்கு காரணம் கதையில் சொல்லப்படவில்லை. வாசகனுக்கு சொல்லப்பட்டு விட்டது. பெண் நளினத்தில் ஏமாந்து பணத்தை விடுவதும் எதை சொல்லியும் மனிதனை ஏமாற்றிவிட முடியும் என்பதையும் இக்கதை நுணுக்கமாக சொல்கிறது. எல்லா கதைகளிலும் டேபிள் ஒர்க் தான் தெரிகிறது. ஜீவிதத்தின் மகத்துவத்தோடு உருவாக்கப்படவில்லை. அழுக்குப்படாமல் பாத்திரங்களை எதிரெதிர் தன்மையில் உருவாக்கி தில்லுமுள்ளுக்களை வெளிப்படுத்துகிறார். எதிர் பாத்திரங்களின் இன்னபிற இணைவு என்பதே கிடையாது. இந்த குறிப்பிட்ட பிரச்சனை தவிர்த்து அவ்விருவருக்கும் வேறு எந்தவிதமான பந்தமோ முன்பின் தொடர்பு உறவுகளோ சந்திப்புகளோ கிடையாது. வடக்கிலிருந்து ஒருவரையும் தெற்கிலிருந்து ஒருவரையும் இழுத்து வந்து பேச விடுகிறார். தான் சொல்ல விரும்பிய கருத்தை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் அந்த 2 நபர்களும் நிற்பதோ பிரிந்து செல்வதோ வாசகனுக்கு தெரியாது. கதை முடியும் இடத்தில் பாத்திரங்களும் மறைந்து போகின்றன. அதற்கு காரணம் பிரச்சனைக்கு முன் நிகழும் விவரணைகள் இவர் படைப்புகளில் வாழ்தலாக இருக்காது. பாத்திரங்கள் பிரச்சனை பற்றிய மனோநிலையோடே தருவிக்கப்பட்டவர்களாக வெளிப்படுவர். பேய் ஓடிப்போச்சு ஒரு அசட்டு கதை. அப்பாவும் அண்ணனும் தங்கை செல்லாயி காதலை ஊக்குவிப்பதை இக்கதையில் தான் பார்க்க முடியும். எந்த ஊர் அப்பன்கள் அண்ணன்கள் இப்படி காதலுக்காக கூட்டிக் கொடுக்கிறார்கள். ஒரு டைரக்டர் கிராமத்திற்கு வந்தானாம். செவப்பி காதலன் வேலன் இருவரையும் தனித்தனியே படமெடுத்து நகர நடிகர்களின் காதலை எடுத்து 4ஆக வெட்டி எதிரெதிராக ஒட்டி எடிட்டிங் வேலை செய்து போட்டு காட்டினானாம். செல்லாயி நாகரிக கதாநாயகன், வேலன் நாகரிக நடிகை. இப்படி அதை பார்த்த செல்லாயியும் வேலனும் தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக சண்டை போட்டு பிரிகின்றனராம். அந்த மன உளைச்சலில் பிரமை பிடித்தவளாக இருப்பதை பார்த்து அப்பன் பேய் பிடித்ததாக நம்புகிறான். பத்திரிகை அலுவலகத்தில் வேலை செய்யும் அண்ணனுக்கு தகவல் போகிறது. இதற்கு காரணமான டைரக்டரை கண்டு அடிக்கிறான். டைரக்டர் மன்னிப்பு கேட்டு கிராமத்திற்கு வந்து உண்மையை சொல்லி காதலை சேர்த்து வைத்து கதை முடிகிறது. மனக்குழப்பம் செல்லாய்க்கு தீர்கிறது. பேய் ஓடி போகிறது. அண்ணாதுரை என்ன சொல்ல விரும்பியிருக்கிறார்? எடிட்டிங் கலையில் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் திரித்து அமைத்துவிட முடியும். அப்படித்தான் சினிமா இயங்குகிறது என சொல்ல நினைக்கிறார். அதற்காக இப்படியா? பேப்பர் கட்டும் சிவப்பியின் அண்ணன் டைரக்டரையே பந்தாடி தவறை திருத்துவது மாதிரி அமைப்பது. இதுதான் திராவிட கதைஞர்களின் சாரம். ரீல் சுற்றுவதற்கும் ஒரு அளவு வேண்டாமா? சினிமா பொய்க்காட்சிகள் பாமர ஜனங்களை உண்மை என நம்ப வைத்து பேயாக ஆட்டுகிறது என்ற கருத்து கூட இதில் இருக்கிறது தான். ஆனால் எந்த வாசகர் இந்த கதை பின்னலை நம்புவார்? ஆனாலும் அண்ணாதுரையின் முழு ஆளுமையை வெளிப்படுத்தியுள்ள 2 கதைகள் உண்டு. ஒன்று சொர்க்கத்தில் நரகம், 2வது கருப்பண்ணசாமி யோசிக்கிறார். 2ம் புராணிகம் சம்பந்தப்பட்ட கதைகள்தான். அண்ணாதுரை என்றில்லை, மற்ற திராவிட எழுத்தாளர்களிடம் கலையாக திரண்ட கதைகள் என பார்த்தால் புராணிக கதைகளின் மாற்று கதைகள்தான். இந்து புராணிக கதைகளை ஒரு ஆஸ்திகன் பார்ப்பதற்கும் நாஸ்திகன் பார்ப்பதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறது. இருவரும் கற்பிதம் செய்யப்பட்டுள்ள அவ்வுலகை தங்கள் கற்பனைகளின் வழி சிருஷ்டித்து பார்க்கின்றனர். மரபார்ந்து கற்பனை செய்து வைக்கப்பட்டுள்ள உலகத்தை கேள்விக்குட்படுத்தும் நாஸ்திகனின் பார்வை நவீனத்தன்மை கொண்டு விடுகிறது. நவீனத்தன்மை என்றால் அந்த புராணீகம் மக்களுக்கு எப்படி பாதகமாக செயற்பட்டு கொண்டு வருகிறது என்ற பார்வைத்தான். அவர்களின் திருவிளையாடல்களுக்கு புனிதத்துவத்தை ஆஸ்திகர்கள் கற்பிக்கிற போது அதை மக்கள் சபையில் வைத்து ஒப்பிட்டு அயோக்கியத்தனமென விமர்சிக்கின்ற குணத்தால் இப்படைப்புகள் கலைத்தன்மை பெறுகின்றன. கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரே தீர்ப்பு. சலுகைகளை மறுக்கிற குணம் இவர்களின் பார்வையில் துலங்குவதால் கதைகள் வலுவானவைகளாக இருக்கின்றன. இப்படி பரந்துபட்ட விஷய ஞானத்தோடு நம் யதார்த்த வாழ்க்கையை இதே திராவிட எழுத்தாளர்கள் அணுகவில்லை. அங்கே கதை வரும் பிரச்சாரமாகவே எஞ்சி நிற்கின்றது. உயிர்த்துடிப்பற்ற எலும்புக்கூடுகளை மனிதர்கள் என முன்னிறுத்துவது போல இருக்கின்றது. சொர்க்கத்தில் நரகம் கதையில் மேனகை, ஊர்வசி, திலோத்தமை மூவரும் தங்கள் பிறப்பின் ரகசியம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆண்களின் எடுபிடி வேலைகளுக்கு உருவாக்கப்பட்டவர்கள்.
கடவுளர்கள் தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள தேவதாசி வேலைகளை செய்ய பணித்திருப்பதாக உணர்கிறார்கள். இவர்களுக்கென்று விருப்பங்கள் கிடையாது. இவர்களுக்கென்று தனித்த வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியாது. ஆண் ஆதிக்கத்திற்கு உட்படவே உருவாக்கப்பட்டிருப்பதாக உணர்கிறார்கள். விசுவாமித்திரன் தவத்தை கலைக்க மேனகையை விபச்சாரம் செய்ய தூண்டுகிறார்கள். அதன் மூலம் பெற்ற குழந்தையை விஸ்வாமித்திரன் தொட்டுக்கூட பார்க்க மறுக்கிறான். காமம் முடிந்ததும் மேனகையை விரட்டிவிட்டு மீண்டும் தவத்திற்கு ஆயத்தமாகிறான். அவனால் பிறந்த குழந்தையை கொஞ்ச தெரியாத கல் நெஞ்சக்காரனாக ஆகிறான். சொர்க்கத்திற்கும் அக்குழந்தையை தூக்கி வர முடியாது. அதற்கு அனுமதி தரப்படவில்லை. அனாதையாக காட்டில் விட்டு வந்த தாயின் உள்ளம் பெரும் வேதனையில் மூழ்குவது இக்கதையில் காட்டப்படுகிறது. புதுமை பித்தனுக்கு நிகரான எள்ளல் இக்கதையில் கைகூடி வந்திருக்கிறது. மூவரும் சொர்க்கம் ஒரு நரகமாக இருப்பதை உணர்ந்து இந்த தேவடியால் வேலையை கைவிட்டு விடலாமா என்று யோசிக்கிற போது திலோத்தமை சொல்கிறாள், அதற்காக நம் கடவுளர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். நீ போனால் போதும், நாங்கள் மோகினி வடிவம் எடுத்து எங்களுக்குள் சேவை செய்து கொள்வோம் என்பார்கள் என்று கூறுமிடம் அபாரம். ஒரு ஆஸ்திகனால் இப்படி சாட்டையடி கொடுக்க முடியாது. மகாவிஷ்ணு பெண் வேடத்தில் வந்த நாரதரை அமுக்கி இச்சை தீர்த்த கதையும், விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து சிவனை காப்பாற்ற வந்தபோது அரக்கன் தன் கையால் தன் தலையை தொட்டு பஸ்பமானதும், சிவன் விஷ்ணுவை துரத்தி அமுக்கும் கதையும் நாம் அறிந்ததே. இதனால் நாரதருக்கு 60 குழந்தைகள் பிறந்ததும் ஐயப்பன் பிறந்ததும் பிரபலமான கதைகளே. ஆண்களால் ஒடுக்கப்பட்டு பாலியல் தொழிலுக்கு மட்டுமே அடிமையாக கிடக்கும் இந்த தேவ மாந்தர்களின் குமுறல் என்பது இக்கதையை மீறி நம் வாழ்க்கையை விமர்சிப்பதாக அமைகிறது. இன்று பின்னை நவீனத்துவம் பற்றி பேசுங்காலத்தில் கூட இப்படி ஒரு உக்கிரமான கதையை நாம் எழுதவில்லை. அண்ணாதுரை இக்கதையில் அதை சாதித்திருக்கிறார். ஆண் பார்வையில் சொல்லப்படாமல் பெண்களின் மன உலகத்தில் இருந்து பேசும் முக்கியமான பெண்ணிய கதையுமாகும் இது. ஆனால் தொலைக்க வேண்டிய கைவிட வேண்டிய ஜால நடை எப்போதும் போல இக்கதையில் வருகிறது. அந்நடை இக்கதைக்கு ஒரு உறுத்தலாக இல்லை. ஏனெனில் கதை நடப்பதோ கற்பனை உலகில். நம்மை பொறுத்தளவில் பூலோக வாழ்க்கை நரகத்தனமானது. தேவ மாந்தர்களை பொறுத்தளவில் சொர்க்கம் நரகமாகவும் பூலோகம் சொர்க்கமாகவும் காட்டப்படுகிறது. இப்படியும் புதிய பரிமாணத்தை இக்கதை மூலம் வாசகர் கண்டடைகின்றார். நம் கற்பிதங்களுக்குள் கசப்பான உண்மைகளை கற்பிதம் செய்திருக்கும் அண்ணாதுரை இக்கதையில் வெற்றி அடைகிறார். பூலோக வாழ்வை கொண்டாட வலியுறுத்துகிறது இக்கதை. பெண்களே யோசித்திராத ஒரு பெண்ணிய கதை. கற்பனை கதைக்குள் நம் வாழ்வியலை தேடி கண்டடைந்திருக்கிற முனைப்பால் தான் இக்கதையை படைப்பு என்கிறேன். திராவிட எழுத்தாளர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி இதுவாகத்தான் படுகிறது. மதம், ஜாதி, புராணம், நம்பிக்கை குறித்த பரப்பில் இவர்களின் பார்வை கோணம் இலக்கிய உலகிற்கு கதைகள் காலூன்றுவதே கிடையாது. அவர்கள் வடித்துக்கொண்ட கருத்து நிலைகளை பாத்திரங்கள் சுற்றி சுற்றி வருகின்றன. கருப்பண்ணசாமி யோசிக்கிறார் என்றொரு கதை. புதுமை பித்தனின் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதைக்கு ஈடானது என்பதை விட மேலானது என்றே சொல்லலாம். கருப்பண்ணசாமி ஒரு கிராம கடவுள். 2 இனங்கள் தங்களுக்குத்தான் சொந்தம் என மோதிக்கொள்கின்றன. இந்த பதட்டத்தையும் மீறி ஒரு கோஷ்டி சாமியை ஊர்வலமாக கொண்டு செல்ல முற்படுகிறது. கருப்பண்ணசாமி படு பயங்கரமான அச்சத்தில் இருக்கிறார். கலவரத்தில் தான் சிக்கிக்கொண்டால் நொறுக்கி விடுவார்களே என பயந்து நடுங்குகிறார். ஆனால் சிலையை விட்டு எங்கும் நகர முடியாமல் மக்கள் வடிவமைத்து விட்டதால் திணறுகிறார். ஊர்வலம் மண்டபத்தை அடைந்ததும் எதிர்கோஷ்டி தாக்க வருகிறது. மோதல் நடக்கிறது. கருப்பண்ணசாமி மண்டபத்தில் சிறை வைக்கப்படுகிறார். ஊர்வலம் போகாமல் இருக்கலாம் என்று ஒளிந்தாலும் ஒரு கோஷ்டி வம்பாக இழுத்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் செய்கிறது. ஊர்வலம் போனாலும் இன்னொரு கோஷ்டி மறித்து அடிக்கிறது. தப்பித்து ஓடவும் முடியாது. இப்படி 2 நிலைகளில் படும் அவதி மிக மிக லாவகமாகவே கதைக்குள் சொல்லப்படுகிறது. கலெக்டர் கருப்பண்ணசாமியை மீட்டு பாதுகாப்பாக கோயிலுக்குள் கொண்டு சென்று திறக்கவே முடியாத ஒரு பூட்டை போட்டு அடைக்கிறார். 2 கோஷ்டிகளிலிருந்தும் விடுதலை பெற்ற உணர்வு கருப்பண்ணசாமிக்கு சந்தோஷத்தை தருகிறது. விழாவென்று பேச்சு எழுந்தாலே நடுங்கத் தொடங்கிய கருப்பண்ணசாமிக்கு நிம்மதி கிடைக்கிறது. கடவுள் பெயரால் மக்களின் நிம்மதியை குலைக்கும் இம்மாதிரியான சடங்கை இப்படி ஒரு கோணத்தில் அண்ணாதுரை காட்டியுள்ளார்.
சாமி ஊர்வலம் என்பது ஜாதி கலவரத்திற்கும் இரத்த களரிக்குமான சடங்காக மாறியுள்ள காலம் இது. பிரச்சார தொனியே இல்லாமல் கடவுள் எப்படி உயிரை கையில் பிடித்துக்கொண்டு திரிய வேண்டியிருக்கிறது என்று ஆஸ்திக சமூகத்திற்கு சாட்டை அடி தரும் கதை இது. வழிபாடு என்பது நம்மிடம் சத்தியம் சார்ந்து இருப்பதில்லை, கீழ்மையான கசடுகளால் நிரம்பி இருக்கிறது என்ற கருத்து துருத்தாமல் கதை முழுக்க விரவி இருக்கிறது. எந்த பகுதியை நீக்கினாலும் கதை குலைந்துவிடும். ஊர்வலம் என்ற வடிவத்தில் சிறுகதை சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. கடவுள் இல்லை என்பதற்கான தேடலும் இடைவிடாத யோசனைகளும் பரீட்சார்த்த முயற்சிகளும் படிப்பும் இவர்களிடம் பெரும் ஆவலோடு செயற்பட்டிருக்கின்றன. அதே அளவு ஆஸ்திக மனிதர்களின் மன உலகிற்குள் புதைந்து கிடக்கும் நம்பிக்கைகளுக்கான காரணங்களையோ அபிலாசைகளையோ நாஸ்திக மனதை உதறிவிட்டு திறந்த மனதோடு அணுகாமல் போய்விட்டனர். கற்பிதங்களின் உலகத்தை விட மாபெரும் யதார்த்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த யதார்த்த மனிதர்களிடம் காணப்படும் யதார்த்தங்களின் வழி இவர்கள் நுழைந்து செல்லவே இல்லை. யதார்த்தம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக தோற்றமளிக்கக்கூடியது. முதலாளியின் பார்வையில் தொழிலாளி மோசமானவன். இப்படி எல்லா நிலைகளிலும் உள்ள எதிரடைகளை அவர்கள் கணக்கில் கொள்ளவே இல்லை. இவர்களின் புராணிகம் தொடர்பான சிறுகதைகள் ஓரளவு வெற்றியடைந்தமை இந்த எதிரடை அம்சங்களால் தான். ஏற்கனவே இருப்பதற்கு மாற்று குணங்களை முன்வைத்த கதைகள் கலையம்சம் பெற்றிருக்கின்றன. அதிலே கூட கருத்தை முன்வைத்தவை தோற்றன. மனிதர்களின் கதைகளில் அம்மனிதர்கள் இல்லை. அண்ணாதுரையின் கதைகளில் கருத்துக்கள் தான் இருக்கின்றன, சோளக்காட்டு பொம்மை போல. அண்ணாவின் ஏழை கதை படிக்க ஈர்ப்பாக இருக்கிறது. எல்லப்பன் பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொண்டவன், அதற்கு எந்த உழைப்பையும் முயற்சியையும் போடாதவன், சோம்பேறி, வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்கிறான். செல்லப்பன் மக்கு என்று பெயர் எடுத்தவன், கணக்கே சரிவர வராது. நண்பர்கள் தொழில் வர்த்தகர்களுடன் பழகி பல தொழில்கள் செய்து வசதி மிக்கவனாக ஆகிறான். கந்தப்பன் நல்ல திறமைசாலி, புத்தி கூர்மை உள்ளவன், தொழில் தொடங்க ஆசைப்படுபவன், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பின்வாங்குபவன், பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பவன். செல்லப்பன் நஷ்ட கணக்கிலோடும் நிறுவனங்களை வாங்கி வெற்றிகரமாக நடத்துகிறான். தொழிலை விரிவுபடுத்துகிறான். அதை வாங்கி இதில் போடுகிறான், இதில் எடுத்து அதில் போடுகிறான். தொழில் மளமளவென வளர்கிறது. உள்ளூர் விவசாயியிடம் நைசாக பேசி இடத்தை வளைத்து போடுகிறான். அதில் ஒரு தொழிற்சாலை கட்டுகிறான். உழைப்பாளிகளுக்கு வாடகை வீடுகள் கட்டிவிடுகிறான். இதற்கெல்லாம் கந்தப்பன் பல யோசனைகள் சொல்லி வளர்ச்சிக்கு உதவுகிறான். செல்லப்பன் வைர கடத்தல் தொழிலில் ஈடுபடுகிறான். கடத்தி வரப்பட்டதை ஒரு இடத்தில் போய் வாங்கி வர கந்தப்பனை உடன் அழைத்து போகிறான். கடத்தல் வந்து சேரும் நிலையில் கந்தப்பன் செல்லப்பனை கைது செய்கிறான். கந்தப்பன் தான் நல்லப்பனின் வகுப்பு தோழனான எல்லப்பன். எல்லப்பன் தான் செல்லப்பனின் வகுப்பு தோழன். இந்த எல்லப்பனை கந்தப்பன் செல்லப்பனுடன் மாறுவேடத்தில் இருந்து செயல்பட்ட போலீஸ்காரன் என்று கதை முடிவில் தெரிய வருகிறது. அந்த வகுப்பு தோழனான எல்லப்பன் யார் என்று செல்லப்பனுக்கு தெரியாதா? குரல் தெரியாதா? ஜாடை தெரியாதா? எம்ஜிஆர் மாறுவேடம் போடும் போது கன்னத்தில் ஒரு மச்சத்தை வைத்துக் கொள்வார். எடுத்துவிட்டால் அது மற்றொரு எம்ஜிஆர். உடன் படித்தவன், ஒரே ஊர்க்காரன். எதற்கு போலீஸ் மாறுவேடத்தில் பின்தொடர்தல்? தன் நண்பன் காவல்துறையில் இருக்கிறான் என்று தெரிய வராதா என்றெல்லாம் தர்க்க ரீதியாக கேட்கக்கூடாது. ஒரு கதை நான் சொல்வதை கேட்டுக்கொள்வது மட்டும்தான் வாசகர் வேலை என்ற விதமான மனப்போக்கு இருக்கிறது. அண்ணாதுரை கதைக்கான தர்க்கத்தை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. எப்படியும் கதை மாந்தர்களை கதைக்காக வளைப்பேன், நீ ஒத்துக்கொண்டு கேள்வி கேட்காமல் படித்து நான் சொல்லும் கருத்தை எடுத்துக்கொள் என்பதுதான் அவரது எழுத்தாக்க கொள்கை. செல்லப்பனின் பித்தலாட்டங்களை கண்டுபிடிக்க தன்னுடன் படித்த எல்லப்பனே கந்தப்பனாக மாறுவேடத்தில் செயற்படுகிறான். அப்படியே கண்டுபிடிக்கிற துப்பறியும் கதைதான் ஏழை. புதிய பறவை திரைப்படத்தில் சரோஜா தேவி வெளியூரிலிருந்து வந்து சிவாஜியை காதலிக்கிறார். கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறார். இதில் இருக்கும் லாஜிக் எவ்வளவு சிறப்பானது! அண்ணாதுரையின் கதையில் உள்ளூரிலிருந்தே நண்பனை துப்பறிய வைக்கிறார். எல்லப்பன் கடமையை கண்ணும் கருத்துமாக இருந்து காணுவதால் ஏழையாகவே இருக்கிறான். தகுடு திட்டங்கள் செய்து செல்வந்தனான நண்பனின் திருட்டை கண்டுபிடித்து வீழ்த்துகிறான். ஏழையாக இருப்பது உயர்வு. ஏழை என்பதை சில காரியங்களுக்காக ஏற்றுக்கொண்டு வாழ்வது சிறப்பு என்றெல்லாம் கதை சொல்கிறது. தமிழ் சினிமாவிற்கான துப்பறியும் கதை.
லாஜிக் பற்றி எந்தவித கவலையும் கொள்ளாத கதை. அரை மணி நேரத்தில் வாசித்துவிடக்கூடிய கதையில் அண்ணாதுரை செல்லப்பனை அதை செய்தான் இதை செய்தான் என்று சரசரவென லட்சாதிபதியாக்கி அதே வேகத்தில் வீழ்த்தி காட்டுகிறார். வாசகருக்கு வாசிப்பதில் ஒரு வாசக இன்பத்தை தர வேண்டும் என்பதை தலையாய நோக்கமாக கொண்டுதான் எழுதுகிறார். அதில் சில நல்ல சிறுகதைகளாக உருவாகி இருக்கின்றன. க.நா.சு. போன்றவர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்களை எழுத்தாளர்களாக கொள்ளவில்லை. இது ஒரு பார்ப்பனிய இலக்கிய பார்வை, சமூக அக்கறையற்ற தூய கலை இலக்கியவாதிகளின் பார்வை. வரலாற்று புரட்டுக்காரர்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டும் திராவிட பற்றாளர்களிடம் ஒரு கோபம் உண்டு. அதை இப்போது இமயம் மேடை ஏறியதும் முழங்கிவிட்டுத்தான் இறங்குகிறார். இப்படியான கதை ஆக்க முறையை எப்படி கலை என்று சொல்ல முடியும் என்று ஒரு சுய விமர்சனம் இங்கு நடைபெறவில்லை. அவர்கள் சேர்க்கவில்லை என்ற வசை சரி. ஏன் சேர்க்கவில்லை என்பதை நாமும் படித்து பார்த்து குறைகளை ஆரம்பத்திலேயே விமர்சனத்திற்கு உட்படுத்தாமல் பொன்னே போல் போற்றி நல்ல கதைக்களனுக்கான ஆக்க முறை இடத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தங்களுக்குள் ஒரு கடும் விமர்சன மரபை உருவாக்கி கொள்ளவில்லை. வெற்று அங்கீகாரம் கிடைத்துத்தான் என்ன ஆகப் போகிறது? கிடைக்கவில்லை என்று திட்டுவதால் என்ன ஆகப் போகிறது? மேலும் மேலும் ஓட்டை கதைகளுக்குத்தானே வழிவகுக்கும் என்ற விரிந்த பார்வை உருவாகவில்லை. அப்படி உருவாகாததினால் 30, 40, 50, 60களில் பேரெழுச்சியோடு எழுந்த திராவிட படைப்பியக்கம் இன்று இல்லாமலே ஆகிவிட்டது. இந்த கதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது இதே பலவீனங்கள் நம் கதைகளை பற்றி விமர்சனமாக வரத்தானே செய்யும். நமக்கு நாமே ஒரு கிரீடத்தை சூட்டிக்கொண்டு எழுதுவதால் நல்ல கதை ஆகிவிடாது. நல்ல கதை என்பதன் அடிப்படை புனைவு உண்மைக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் போகிறது. படைப்பாக்க விவாதமே இங்கு நடைபெறவில்லை. திராவிட எழுத்து தொடர்ச்சி அற்றுப்போனதற்கு இதுவும் ஒரு காரணம். 1930, 40களில் பண்ணையாளர்கள் உளுப்படை மக்களான குடிகளை எப்படியெல்லாம் மேட்டிமைத்தனத்தோடும் சாதிய கீழ்மையோடும் நடத்தினார்கள் என்பதையும், பாட்டாளி மக்கள் எப்படியெல்லாம் முதலாளிமார்களின் குடும்பங்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள், அவர்களையும் கீழ்மையான எண்ணத்தில் பழி வாங்கினார்கள் என்பதை நெருக்கமான தீட்டு துணி கதையில் காட்டியிருக்கிறார். காலத்தின் மனப்போக்கு அசலான தன்மையில் மாந்தர்களிடம் கூடி வந்திருந்தாலும் கதையின் புனைவம்சம் செயற்கையானதாக பளிச்சென தெரிகிறது. எவ்வளவு விசுவாசமாக இருந்தாலும் அபாண்டமான திருட்டு பழியை போட்டு சிதைக்கிற மனிதார்த்தமற்ற வெறுப்பினராக உயர் சாதியினர் இருப்பார்கள் என்பதை சொல்கிறது. மரத்தில் வைத்திருந்த தீட்டு துணியை குடும்ப வேலைக்காரர் அந்தோணிசாமி திருடி விட்டதாக குற்றம் சாட்டி கடுமையான தண்டனை தருகிறார். துணியை எடுத்து சென்றவர் துணி துவைக்கும் தொழிலாளி என்பது துவைத்து கொண்டு வருவதில் தெரிகிறது. குடும்பத்திற்கு மிக மிக நன்கு தெரிந்த வேலையால் துணி துவைப்பவர் என்ற அடையாளம் தெரியாமலா போயிருக்கும்? துணி துவைப்பவர் துணியை எடுத்தது தெரியாதா? எப்படி அடையாளம் மாறிப்போகும்? பண்ணையாளர் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது சரி. துணி துவைக்கும் தொழிலாளிக்கு 24 மணி நேரமும் பண்ணையாளரை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் வேலையாளுக்கும் அடையாளம் தெரியவில்லை என்பதும், அபாண்டமான திருட்டு பழியை வேலையாள் மேல் போட்டு கடுமையாக துன்புறுத்துவதும் செயற்கைத்தனமாக புனையப்பட்டுள்ளன. நல்ல கதையை மோசமான கதையாக மாற்றுவது எழுத்தாளரே தவிர வாசகன் இல்லை. பிராமண மிராசுதாரரின் கீழ்மையை சொல்ல வேண்டும் என்ற திராவிட கொள்கை ஆர்வம் சரி. ஒரு பண்ணையாளருக்கும் அவர் வீட்டில் வேலை செய்யும் அடிப்படை பணியாளனுக்கும் இடையே ஒரு பழியை போட்டு தண்டிக்கும் உணர்வு இப்படி வக்கிரமாக இருக்கவே இருக்காது என்பதுதான் உண்மை. மனிதர்களை கருத்தியலுக்காக தட்டையாக பார்க்கும் அணுகுமுறை இது. திராவிட எழுத்துக்களை கண்டு கொள்வதில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. அது இதனால் தான் என்று நினைக்கிறேன். முதலாளி அயோக்கியன், பணியாளன் புனிதன் என்ற சூத்திரம் அண்ணாதுரையின் பல கதைகளில் இருக்கிறது. கொள்கை மனித சுபாவங்களை காண மறுக்கிறது. சுடுமூஞ்சி கதையும் இப்படித்தான். அரிசி மண்டிக்காரர் திருமணம் செய்யவிருந்த காதலர்களை மூல நட்சத்திரம் இருப்பதாக ஒரு பொய்யான காரணத்தை உருவாக்கி பிரிக்கிறார். பிரித்தவரே அந்த பெண்ணை மணக்கிறார். எப்படியெல்லாம் ஜாதகத்தை வைத்து பொய் சொன்னேன், எப்படி உன்னை அடைந்தேன் என்று 2ஆம் தாரமாக கட்டிக்கொண்ட அந்த இளம் மனைவியிடம் அவரே கூறுகிறார். உண்மை உணர்ந்து காதலர்கள் அவர் வீட்டிலேயே தினம் தினம் சந்தித்து காம களியாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். எப்படியெல்லாம் அண்ணாதுரை யோசித்து கதை திரிக்கிறார் என்பதற்கு இந்த கதையும் ஒன்று. எடுத்துக்கொண்ட கதையில் ஒரு சமூக உண்மை இருக்கிறது.
அதை படைப்பாக்கமாக தருகிற போது பொய்யாக்கமாக போய்விடுகிறது. சுமார் சுப்பையா, உபகாரி உலகநாதன், நெஞ்சிலே நெருப்பு இம்மூன்று கதைகளில் வரும் மாந்தர்களின் வார்ப்புகள் நன்றாக கூடி வந்திருக்கின்றன. பசுமாடு எவ்வளவு பால் கறக்கும், பையன் எப்படி இருப்பான் என்ற விதமாய் கேட்கும் போதெல்லாம் சுமார் என்ற சொல்லை போட்டு சொல்கிற சுமார் சுப்பையா அதனாலேயே ஒரு முதலாளியிடம் வேலையை இழக்கிறார். இனி மிக துல்லியமாக கேட்க வேண்டும், கேட்டு சொல்ல வேண்டும் என்று கவனத்தோடு இயங்கும் போது பல இடர்பாடுகள் ஏற்பட்டு அடுத்த முதலாளியிடம் வேலையை இழக்கிறார். மூன்றாவதாக மளிகை கடையில் நடந்த தகராறுக்கு சாட்சியாக சென்றவர் வக்கீல் கேட்கும் இடக்குமடக்கான கேள்விக்கு சுமாராக சொன்ன பதிலில் குற்றவாளி தப்பிக்கிறான். அங்கும் வேலை போய்விடுகிறது. சுமார் சுப்பையா என்ற பாமரத்தனமான மனிதரின் வெளிப்பாடுகளை இந்த கதையில் நல்லவிதமாய் உருவாக்கியிருக்கிறார். அடடா என்ற மெல்லிய வருத்த புன்னகையை எழுப்புவதோடு நின்று விடுகிறது. சுமார் சுப்பையா என்ற கதை போன்று நேர் எதிரான கதாமாந்தன் உபகாரி உலகநாதன் கதை மாந்தன். உலகநாதன் தன்னை மிக விவரமான ஆள் என்று வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். பேச்சாளி பேச அழைத்த நாடக கம்பெனிக்காரருக்கு சார்பாக பேசுவதாக நினைத்த சாக்கடை பிரச்சனை பற்றிய பேச்சு நாடக கம்பெனிக்காரருக்கு ஆபத்தாக மாறுகிறது. அதுவரை இடம் வழங்கியவருக்கு சாதகமாக மாறுகிறது. நாடக குழுவை காலி செய்ய வேண்டும் என்று நினைத்த இட உரிமையாளருக்கு சாதகமாக மாறுகிறது. ராஜபாட்டை ஏற்று நடித்தவரை விட குரத்தி வேடம் போட்ட பெண் சிறப்பாக நடித்தார் என்று சிறு கலைஞர்களை பாராட்டி தூக்கிவிட வேண்டும் என பேசியதால் அவளுக்கு வேலை போய்விடுகிறது. இப்படி அவர் சிலருக்கு நல்லதாக செய்ய நினைத்து செய்கிற காரியங்கள் ஆபத்தாக போய்விடுகின்றன. உபகாரம் செய்ய போனால் உபத்திரமாக முடிகிறது. இந்த கதையும் கொண்டு சென்ற விதம் ரசிக்கும்படி இருக்கிறது. அந்த காலத்தில் விகடன், கல்கி, சுதேசமித்ரன், கலைமகள் போன்ற வெகுஜன இதழ்கள் வாசகர்களை ஈர்த்து வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் மகிழ்வூட்டும் நடையை கைக்கொண்டனர். திராவிட எழுத்தாளர்களும் அவர்களுக்கான வாசகர்களை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் லைட் ரீடிங் நடையை கொஞ்சம் புன்சிரிப்போடு படிக்கும்படியான நடையை கைக்கொண்டனர். அண்ணாதுரை எழுதியிருக்கும் கதைகளில் ராஜபாட் ரங்கதுரை நல்ல கதை. நாடக கம்பெனி முதலாளியால் இளம் ராஜபாட் உயர்ந்து புகழடைவதும் ராஜபாட்டின் பாத்திர நடிப்பால் கம்பெனியும் முதலாளியும் புகழுடன் பணத்தையும் சம்பாதிக்கிறார். சுற்றி இருப்பவர்கள் இருவர் பக்கமும் கோள் மூட்டி பகை உண்டாக்குகின்றனர். நிரந்தரமாக பிரியவும் நேர்கிறது. வெகு சிலர் ஒரு கலைஞனை உண்டாக்கிய இடமும் கலைஞனால் உயர்ந்த கம்பெனியின் இடமும் அழிந்து போன சித்திரத்தை நினைக்கின்றனர். இரண்டான பின்பும் ராஜபாட் உள்ளத்திலும் கம்பெனி முதலாளி உள்ளத்திலும் ஒரு காலத்திய நினைவு நல்லுணர்ச்சியால் நினைத்து பார்க்கப்படுகிறது. அண்ணாதுரை எழுதிய கதைகளில் இரண்டாவது நல்ல கதை இது. இந்த கதை சிறப்பாக உருவாக அண்ணாதுரையின் நாடக அனுபவத்துடன் சொந்த அரசியல் அனுபவமும் பங்காற்றியிருக்கிறது. நாடக கம்பெனிக்காரரை பெரியாராகவும் ராஜபாட் வேடமேற்ற இளைஞனை அண்ணாதுரையாகவும் பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இக்கதை எழுதப்பட்டதற்கு அப்பாலான ஊடிலை பிரதி என்று சொல்ல முடியும். நாடக பின்னணியில் உருவான இக்கதையின் மொழிநடை அனாயசமாக வந்து விழுந்திருக்கிறது. வெற்றுஜால வார்த்தைகளாக இல்லாமல் கதை தேர்ந்த தொழில் சார்ந்த மொழி வளத்தோடு இருப்பதனால் கணம் கூடுகிறது, அழகும் நெருக்கமும் கூடுகிறது. அண்ணாதுரை புனைக்கதை விவரணையில் சமூகத்தின் நடைமுறை பிரச்சனைகள் எள்ளலோடு பொங்கி வரும். அக்காலத்தின் நடைமுறை தன்மை அதில் மிளிரும். இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. கதையாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆணவத்தன்மை போல இந்த விவரணைக்கு ஒரு மதிப்பு உண்டாகிறது. நன்றி.